Hallelujah. Hallelujah. I said it is good to be in the house of the Lord. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குது. Okay. I can see that you have a wonderful pastor. நீங்க நம்ம மகிழ்ச்சியான நம்மளுடைய பிரதியுத்தரமான ஒரு நல்ல பாஸ்டருடைய வீட்டில் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். And I know you are a wonderful church. இது நம்ம அற்புதமான சபையாக இருக்கிறது. Though I did not understand much of your language, நம்மளுடைய மொழிகளில் அவருக்கு அவ்வளவு அறிமுகங்கள் இல்லை. I could sense the Holy Spirit was here, present here. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட உறைவாடி கொண்டு இருக்கிறார் என்பது. Hallelujah. ஆமென். ஹalleluya. I come from Hyderabad. We both come from Hyderabad. ஹைதராபாத்ல இருந்து நாங்க இருவரும் And we are here to bring the Lord's message to you. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கிறதற்கு வந்திருக்கிறோம். And before I share the Lord's message, கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக Joseph, the young man, is with me. ஜோசப் என்ற இளைஞர் நம்மளோட I asked him to share his testimony. அவருடைய சாட்சியை நம்மளுடன் பகிர்ந்தார். What powerful things the Lord is doing in his life. கர்த்தர் அவருடைய வாழ்வில் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். He will speak for a few minutes and then we'll get into the word. அவர் சில நேரம் பேசுவார், நம் பிறகு நம்மளுடைய பிரசங்கத்திற்கு நேரமாக செல்வோம். Joseph. Praise the Lord. Praise the Lord. I think everybody is happy. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? So say to your beside person, praise the Lord. Praise the Lord. With smile. ஒருவரோடு கை கொடுத்து praise the Lord சொல்லு. Say God loves you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. All right. I thank God for this giving this opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். First I praise God. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். And for giving this opportunity with the pastors and those who are elders are there, I thank God for them. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். My name is Joseph. Name Joseph. I came from Hindu background. ஒரு இந்து மத சார்ந்த அந்த குடும்பத்தின் பேக்ரவுண்ட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். So we are total 5 members in my family. கொண்ட family. So I am the youngest one. இளம் பிள்ளை, வீட்டில் கடைசி பிள்ளையாக இருக்கேன். Yeah. I praise God that God has brought here me. கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். So I want to share my testimony. என்னுடைய சாட்சியை பகிர்கிறேன். How God saved me. கர்த்தர் என்னை எப்படி பாதுகாத்தார். How he worked in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி Few things I want to share it. ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுடன் பகிர்கிறேன். So when I was third class. மூன்றாம் வகுப்பில் படிக்கும் பொழுது I used to go Sunday school daily. சண்டே ஸ்கூலுக்கு நான் தினமும் போறேன். In my home place we have within 100 meters there is a church. ஒரு 100 மீட்டர்ல எங்களோட சர்ச் இருந்தது. I used to go daily. Every Sunday I used to go. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சண்டே கிளாஸ்க்கு போறேன். How you people are gathering here every Sunday school and church activities, Sunday service I used to attend regularly. நம் ரெகுலராக அந்த சண்டேல ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளையும் சண்டே கிளாஸ்களையும் நான் தினமும் எப்போவுமே நான் போய் அங்கே அட்டென்ட் பண்ணுவேன். So when I was going to Sunday school and church activities, அந்த சண்டே கிளாஸுக்கும் அந்த சர்ச்சில் நடக்கிற அந்த ஆராதனைக்கும் நான் செல்லும் பொழுது God was speaking with me. கர்த்தர் என்னோட பேசினார். I came to that I am a sinner. நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். So when I am third standard, I went to one meeting that is fasting prayer. நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது உபவாச கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். So that is the first time in old city. The fasting prayer was first time conducted in old city. அந்த மொத்த ஊரிலேயுமே முதல் தடவையாக அந்த மீட்டிங்க்கு போய். So maybe you people know Charminar? Yeah, near that place fasting prayer they conducted first time. அந்த ஊர்லயே முதல் தடவையாக அவங்க அந்த ஃபாஸ்டிங் பிரேயர். So when I attended that meeting, அந்த மீட்டிங்ல நான் போய் பங்கேற்றும் பொழுது God spoke with me songs. கர்த்தர் என்னோடு பேசினார். Through songs பாடல் மூலமாக God கர்த்தர் saved me. கர்த்தர் Through songs when I am third class I realized that I need a savior.
நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தரை நான் தெரிந்து கொண்டேன். அவர் பாடல்கள் மூலியமாக நான் ஒரு பாவி என்பதை உணரச் செய்தார். But when I am third class, I came to know that in that age, maybe many people don't know what they are doing, third class age. But God saved me. 3ஆம் வகுப்பு படிக்கும் போது அவ்வளவா நம்ம யாருக்குமே அது என்ன நடக்குது என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். From that time, அந்த நேரத்திலிருந்து I regularly attended the church service and Sunday school. அந்த நேரத்திலிருந்து சண்டேல நடக்கிற அந்த ஆராதனைகளையும் சண்டே ஸ்கூலையும் நான் தொடர்ந்து பங்கேற்றுக்கொண்டேன். Only 2 times I didn't attend church because of my MSET exams and important exam. I didn't attend the church. Only 2 times I left. Till now I didn't miss any church service and every activities. 2 முறைகள் மட்டும் அந்த எக்ஸாம் காரணத்தினால, முக்கியமான பரீட்சை காரணத்தினால மட்டும் ஒழிய நான் சண்டே கிளாஸையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்று வரையிலும் நான் அதை அட்டென்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். So through that God saved me. அதன் மூலியமாக கர்த்தர் என்னை பாதுகாத்தார். So God was speaking me daily, every Sunday school and church activities, youth meeting, every time. அந்த யூத் மீட்டிங், சண்டே கிளாஸஸ், அப்புறம் அங்கே நடக்கிற அந்த ஆராதனைகள் மூலியமாக கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். When I was 10th standard, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது I took baptism. நான் ஞானஸ்தானம் பெற்றேன். I received Jesus Christ as my savior. Then I took baptism when I was 10th standard. கர்த்தரை என்னோட சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது. So from that time I am being saved and I used to work in church. அந்த நேரத்திலிருந்து நான் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு அப்புறம் சர்ச்சிலேயே வேலைகள் செய்யறது. I used to sweep the church and put carpets, arranging sound systems. Everything I was doing in the church activities. சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை கூட்டுற வேலை, அப்புறம் அங்கே கார்பெட் அந்த பாரி போடுகிறது, அப்புறம் அங்கே க்ளீன் பண்ணுறது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ராப்பராக வைக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்தேன். Only 3 things I know. ஒரு 3 விஷயங்கள் மட்டும் தெரியும். Going to school, ஸ்கூலுக்கு போகிறது, my family, குடும்பம் and church. அப்புறம் These 3 things I know. இந்த 3 விஷயங்கள் மட்டுமே. I don't know other things, nothing. மற்ற எந்த விஷயங்களும் தெரியுது. School, church, family, that's all. ஸ்கூல், சபை, குடும்பம் மற்றும் தான். So like that I was slowly growing in the Lord. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் இடத்துல நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். So when I was growing in the Lord, கர்த்தர் இடத்துல வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது God gave me one opportunity. கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தார். There is I did my Bible college also. அந்த சந்தர்ப்பம் மூலமாக நான் என்னோட பைபிள் காலேஜில் அட்டென்ட் பண்ணேன். So that is 18 months course. God gave me good opportunity, so I could learn about Bible and various things. பைபிளை பற்றியும் அதை சார்ந்த மற்ற எல்லாத்தையும் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அது உதவியாக இருந்தது. So this is my very simple and sweet testimony. இதுதான் என்னுடைய சுருக்கமான ஒரு நல்ல சாட்சியாக இருக்குது. So I want to encourage you. உங்களை உற்சாகப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். So God has very great plan for each and everyone here. கர்த்தர் நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். When I was small, I don't know I will be here today. நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் இந்த இடத்துல இங்கே இப்படி வருவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. But God has special purpose for each and everyone. ஆனால் கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொருத்தரை குறித்தும் அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு. We are not here suddenly. You are not here for suddenly or for namesake. இது யதார்த்தமானது கிடையாது. You are in God's plan. இது கர்த்தருடைய திட்டம், இது அவருடைய சித்தம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So praise God. Praise the Lord. So and one more thing I want to add it. So we are in the presence of God. So this is the very greatest place. இந்த இடம் ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு நல்ல இடமாக இருக்கிறது. சொல்லணும்னு நினைச்சேன். There is a joy in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்ம மகிழ்ந்துகிறோம். So this is the great place. So you can learn many things from here. இந்த இடத்துல இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். Many people they think they will learn outside. So God's presence is the very good place. You can learn everything here. நிறைய ஜனங்கள் வெளியே போய் நிறைய கற்றுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தருடைய இடத்தை தவிர வேற எங்கேயும் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். So don't miss the Sunday service. அதனால சண்டே சர்வீஸ் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை மிஸ் பண்ணாம தொடர்ந்து வரணும். Be regular. தொடர்ந்து வரும்படியாகவும் and worship the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்து. Final I want to say one word. கடைசியாக Worship without revelation is idol worship. வெளிப்படுத்துதல் இல்லாமல் நடக்கிற அந்த ஆராதனை
is idol worship. அது சரியான ஒழுங்கான Worship, ஆராதனை. worship without revelation is idol worship. வெளிப்பாடுதல் இல்லாமல் நடக்கிற அந்த ஆராதனை ஒரு விக்கிரக ஆராதனை. So if you don't know word of God, கர்த்தருடைய வார்த்தை தெரியாமல் இருந்து, if you don't know God, கர்த்தரை தெரியாமல் இருந்து, if you are worshipping, கர்த்தரை தெரியாமல் நம்ம அவரை தொழுது, that is idol worship. அது விக்கிரக ஆராதனை. So know your God, know your God, கர்த்தரை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், know the Bible, பைபிளை தெரிஞ்சு கொள்ளணும், and worship the God. அப்புறம் கர்த்தரை நம்ம தொழுவோம். Praise the Lord. Thank you. Your name? ஜெயசுதன். Jayasudam. Wonderful. Though we don't understand each other's language, நம்ம ஒவ்வொருடைய மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டினாலும் but still we serve the same God. நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். We have one God, ஒருவரே தெய்வம், one Spirit, one Holy Spirit, ஒரே பரிசுத்த ஆவியானவர், one baptism, ஒரு ஞானஸ்தானம். and a day is coming when we are all going to worship Him together in our own languages. ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே தெய்வத்தை ஒரே மொழியில் ஆராதனை பண்ண போகிறோம். What a day that is going to be. ஆமென். What a wonderful day that would be. அது ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. Everyone in their own language, they will worship the Lord. ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த மொழியில் ஆண்டவர் ஆராதனை பண்ண போகிறோம். And God understands our language. அவர் நம்முடைய மொழிகளை அறிந்திருக்கிறார். As I said, we come from Hyderabad. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் ஆந்திராவிலேருந்து ஹைதராபாத் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம். I bring greetings to you all ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். from my church in Hyderabad எங்களுடைய சபை ஹைதராபாத்தில் இருந்து and ministries அன்று ஊழியத்தில் இருந்து and my family. எங்களுடைய குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். I have a wife, எனக்கு ஒரு மனைவி உண்டு, 2 daughters, 2 மகள்கள் உண்டு. and I'm serving as a pastor. இங்கே உள்ள சபையில் நான் பாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். While I am here, இங்கே இருக்க போகும்போது we have a guest speaker coming from Kenya, Africa. ஸோ எங்களுடைய ஒரு சபையில் வந்து கென்யா ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு சிறப்பு போதகர் வந்திருந்தாங்க. He is preaching there. இப்போ அவர் அங்கே ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. How many of you are ready for the visitation of the Holy Spirit? ஸோ எத்தனை பேர் ஆவியானுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? You want to hear the Lord speaking to you? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? Do you want God to touch you? கர்த்தர் உங்களை தொடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Hallelujah. அல்லேலூயா. I want to start with a story. ஒரு கதையிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். There was a man ஒரு மனுஷன் இருந்தா, who worked all his life, வாழ்க்கை முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர். and after he was retired, he was going back to his native city ஸோ or வேலையில் native country. வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருடைய சொந்த தேசத்துக்கு போயிட்டாரு. And while he was traveling, he had to take a ship. ஸோ அந்த சொந்த தேசத்துக்கு போகும்போது கப்பலில் போயிட்டு இருக்கிறாரு. You know, it was some 100 years ago. இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது. Airplanes were not that popular. ஸோ அந்த சமயத்தில் ஏரோப்ளேன் அதிகமாக கிடையாது, கப்பல் வழி போக்குவரத்து தான் அதிகம். And very expensive. ஸோ அந்த ஏரோப்ளேனில் போனால் ரொம்ப செலவு அதிகமாக இருக்கும். And this man, as he was traveling, he brought 4 bags with him. ஸோ கப்பலில் போகும்போது அவர் கூட 4 பேக்கேஜை கொண்டு போகிறார், 4 பையை கொண்டு போகிறாரு. Unlike today, இது இன்னைக்கு போல இல்லை. ship travel takes many days. ஸோ அந்த காலத்தில் வந்து கப்பல் பிரயாணம் ரொம்ப நாள் பிடிக்கும். Today you board flight here in Madurai. இன்னைக்கு நம்ம ஃப்ளைட் வந்து மதுரையிலேருந்து ஏறணும் அப்படின்னா Tomorrow you will reach America. ரெண்டாவது நாள் அடுத்த நாளே நம்ம அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தோம். But those days it was not like that. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. It takes 1 month time to reach America. ஸோ அந்த காலத்தில் 1 மாதம் அமெரிக்காவில் போகிறதுக்கு. And this man, after boarding the ship, ஸோ கப்பலில் ஏறினதுக்கப்புறம் there were many passengers along with him. ஸோ கூட வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் அவர் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. Morning breakfast time has come. காலை சாப்பாடு டைம் வந்தது.
everybody went to the restaurant and were eating. ஸோ எல்லாரும் அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பலுக்குள்ளே இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. Today we had good idli, Madurai idli. ஸோ இன்றைக்கி நம்ம நல்ல மதுரை இட்லி நமக்கு கிடைக்குது. Your sambar is so good. We ate at least, I think I ate 3 idlis and 2 vadas. ஸோ உங்களுடைய சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குது. இன்றைக்கி நான் 3 இட்லியும் 2 வடையும் சாப்பிட்டேன். And this man on the boat was, everybody went to the restaurant and were eating their breakfast. ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கப்பலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. But this man did not go. இந்த மனுஷன் சாப்பிட போகல. He was sitting in his room. ஸோ அவர் ரூமில் உட்காந்துருக்கிறாரு. And he went to the bag that he brought along with him. ஸோ அந்த பேக்கை போய் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறார். 4 பேக்கை கொண்டு வந்தார் இல்லையா, அதை போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. And he took out some popcorn from it. ஸோ அந்த ஒரு பையில இருந்து பாப்கார்ன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. Started eating it. சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. He filled his stomach with popcorn. நம்ம வயிறு ஃபுல்லாக பாப்கார்னால் நிரம்பிடுச்சு அவரோட வயிறு. While everyone was eating idli, dosa, puri and all other delicious tiffins, ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, பொங்கல் எல்லாம் பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. this man was eating popcorn. இவர் வந்து பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. And time passed away. ஸோ காலம் போய்கிட்டே இருக்குது. Lunch time has come. திரும்ப மதிய சாப்பாடு வேலை வருது. Everybody went to the restaurant. திரும்ப எல்லாரும் அவங்க ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. Were eating biryani and palaus. ஸோ மதியம் பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்றாங்க. But this man went to his bag again. திரும்ப அவர் வந்து மதியம் சாப்பாடுக்கு அவரோட அந்த 4 பேக்குக்கு போகிறாரு. And what did he take out? திரும்ப அவர் எது எடுக்கிறாரு? Popcorn. திரும்பவும் பாப்கார்ன் எடுக்கிறாரு. Like this, இதை போல் for 30 days he was eating popcorn from his bag. ஸோ இதை போல் 30 நாளாக காலையில மதியம் பாப்கார்னை மட்டும் அவரோட பேக்கில் இருந்து எடுத்து சாப்பிட்றாரு. 30 நாளாக people were eating biryani, people were eating fish fry, people were eating idli, dosa, but this man was again and again and again eating popcorn. ஸோ 30 நாளாக அவங்கவுங்க விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனால் இவர் 30 நாளாக திரும்ப காலையிலேயும் மதியமும் பாப்கார்னை மட்டும் சாப்பிட்றாரு. And finally the day of his departure has come, and the boat landed. Boat reached the spot that he was getting down. ஸோ அந்த 30 நாளுக்கு அப்புறமும் போட்டில் கப்பல் வந்து இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. இறங்க ஆயத்தமாக இருக்கிறாரு. And as this man was getting down, ஸோ இறங்க போகும்போது, அந்த மனுஷன் இறங்க போகும்போது, the food manager of the ship came to him. அந்த ஃபுட் மேனேஜர், அந்த கப்பலில் இருக்கிற அந்த கேன்டீனோட ஓனர் வந்து அவரை பார்க்க வர்றாரு. He folded his hands and said, "Sir," சார் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. apologies. அப்பாலஜி, மன்னிப்பு கேட்குறாரு. அந்த மேனேஜர் வந்து அந்த மன்னிப்பு I am கேட்குறாரு. very sorry ஐ எம் வெரி சாரி, because you have not visited our restaurant even one time. நீங்கள் எங்கள் ஹோட்டலில் ஒரு டைம் கூட விசிட் பண்ண வராததுனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். I don't know what you ate. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. But sir, சார், next time when you come, அடுத்த டைம் அந்த கப்பலுக்கு வரும்போது you let us know what you eat. உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. I promise you that we will make the dishes that you eat. ஸோ நீங்கள் என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படி And சொல்கிறாரு. this man was stunned. அவர் அதிர்ச்சி ஆகிறார். அந்த மனுஷன் வந்து இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. He said, "Sir, why are you apologizing? நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. It's not your fault." இது உங்களுடைய தப்பு அல்ல அப்படி சொல்கிறாரு. He said, "I don't have money. அந்த மனுஷன் சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இல்லை அப்படி சொல்கிறாரு. I don't have money to come to restaurant and eat your precious food." நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவு போதுமான அளவு பணம் இல்லை அப்படி சொல்கிறாரு. And this time that food manager got stunned. இந்த சமயம் அந்த ஹோட்டல் மேனேஜர் ஓனர் அதிர்ச்சி ஆகிறாரு இதை கேட்டு. He said, "Sir, who asked you to pay money?" திரும்ப அவர் பதில் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட யார் காசை எதிர்பார்த்தா அப்படி சொல்லி கேட்குறாரு. It was all free. இது எல்லாம் ஃப்ரீ தான். 30 நாளும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் ஃப்ரீ தான் அப்படி சொல்கிறாரு. 30 days breakfast, 30 days lunch, 30 days dinner, everything was free. காலை சாப்பாடு, மாலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ அப்படி சொல்கிறாரு அவர். And this man started scratching his head. அப்போ தான் அவருக்கு புரியாமல் தலையை சொறிகிறார் அவர். And he said, "I didn't know this. சார் எனக்கு இது தெரியாது அப்படி சொல்கிறாரு. I didn't know this." எனக்கு இது தெரியாது அப்படி சொல்கிறாரு. How many of us are eating popcorn in our daily lives? நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இதே பாப்கார்னை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? God prepared wonderful
table for each one of us. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரியான நல்ல உணவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. But we are again and again and again and again eating popcorn. நம்ம தான் திரும்ப காலை மதியமும் அந்த பாப்கார்னையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். The point here is, சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, this man, why was he eating popcorn? இந்த மனுஷன் எதற்காக பாப்கார்னையே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு? Tell me why? Why was he eating popcorn? Why? ஏன் அவர் பதில் சொல்லுங்க கேட்குறேன். ஏன் 3 வேளையும் பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருந்தாரு? மணி வித் he is not having money. They are answering. He's not having money? Oh, he said it was free. அந்த ஓனர் சொல்றாரு இது ஃப்ரீ அப்படின்னு The சொல்லி manager said it is free. அந்த ஓனர் ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்றாரு கப்பல்ல You know, the moment you purchase the ticket, இந்த எந்த சமயத்துல இந்த கப்பல் டிக்கெட்டை வாங்கினாரோ, your breakfast money, lunch money, dinner money was already collected from you. காலை உணவு, மாலை உணவு, சாப்பாடு உணவு எல்லாமே அந்த டிக்கெட்லயே அடங்கிருச்சு. But this man didn't know that. அந்த மனுஷனுக்கு அது தெரியல. Now do you understand why he was eating popcorn? ஸோ உங்களுக்கு தெரியுதா ஏன் அவர் பாப்கார்னே சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்படின்னு? Was he eating popcorn because he was not eligible to eat, to go to the restaurant, or because he did not know that? ஸோ அவர் காசு இல்லாததுனால ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடாம இருந்தாரா, இல்லை அது தெரியாமல் அவர் சாப்பிடாம இருந்தாரா? He didn't know. He didn't know. அவர் தெரியல அது. And that is the reason he was eating popcorn. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அவர் பாப்கார்னை சாப்பிட்டுட்டே இருந்தார். Anybody eating popcorn, spiritual popcorn? ஸோ இங்கே ஆவிக்குரிய பாப்கார்னை யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? You know, the Bible says பைபிள் சொல்கிறது, God has prepared wonderful things for each one of us. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான உணவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has put his spirit inside of us. கர்த்தர் அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். God gave his authority to us. கடவுள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He said, whatever you bind on this earth shall be bound in heaven. பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ பரலோகத்திலே அதுவே கட்டப்படும். He was speaking to Peter one day. பேதுருட்ட அவர் ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கும்போது, Let us turn to Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். Matthew chapter 16, and Jesus says, மத்தேயு 16:18 verse 18. மேலும் நான் Somebody can read it. The word says, the word here says, இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், I will build my church. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். Jesus is saying, இயேசு சொல்லுகிறார், I will build my church, நான் என்னுடைய சபையை கட்டுவேன், and the gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. Jesus says, I am going to build my church. இயேசு சொல்லுகிறார், நான் சபையை கட்டுவேன் என்று. And what kind of a church is he building? எந்த விதமான சபையை கட்டுகிறார்? What kind of a church is he building? எந்த விதமான சபையை கட்டுகிறார்? Even the gates of hell cannot stand against the church he is building. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி சபையை அவர் கட்டுகிறார். Do you understand what he means by this? சோ அவர் அதிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? The church that God is building, சபை ஆண்டவர் கட்டுகிற சபையானது is so powerful, இது ரொம்ப வல்லமை மிக்கது. hell cannot stand against it. பாதாளம் அதற்கு எதிராக நிற்க முடியாது. Are you getting it? உங்களுக்கு Church is built, should be powerful, சபையானது மிகவும் சக்தி வாய்ந்தது, not weak. அது வீக்கானது கிடையாது. He said, Jesus said, I will build my church. இயேசு சொன்னார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். Now, what is church? சபை என்றால் என்ன? What is church? சபைனா என்ன? Is it the building? No. இது போல ஒரு பில்டிங்கா, கட்டடமா? Is it the brick and wall, cement? இந்த சிமெண்ட் செங்கலால் கட்டப்பட்டுள்ள கட்டடமா? What is church? சபை என்றால் என்ன? What did Jesus say, I will build? இயேசு சொன்ன நான் சபையை கட்டுவேன் அப்படிங்கிற சபை எந்த சபை?
Did Jesus say, I will build the walls of the church or the roof of the church? இயேசு சொன்னார் இந்த செங்கலையும் சிமெண்டையும் வைத்து அல்லது இந்த ரூஃபை வச்சு கட்டுற கட்டைய சபையவா அவர் சொன்னார்? Did he mean that? அவர் அது சொன்னாரா? No. இல்ல. When Jesus said, I will build my church, இயேசு சொன்ன சபை கட்டுவேன் அப்படிங்கிற சபை அப்படிங்கிறது he meant that he will build you and me. அவர் உங்களிலும் எங்களிலும் என்னிலும் கட்டக்கூடிய சபையை பத்தி We are the church Jesus is building. நாம தான் இயேசுவுடைய சபையா இருக்கிறோம். அந்த சபையை பத்தி ஆண்டவர் சொல்றார். Everybody say, I am the church. எல்லாரும் சொல்லுங்க, நானே சபை. I am the church Jesus is building. நானே இயேசு கட்டுகிற ஆலயம். And the gates of hell cannot prevail against me. பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. Jesus says, hell has to collapse before the church. பாதாளத்திற்கு முன் சபைக்கு முன்பாக பாதாளம் கொலாப்ஸ் ஆகுது. That means அப்படி என்றால் hell has to bow before you. சபைக்கு முன்பாக பாதாளம் மண்டியிடுகிறது. Are you getting me? புரியுதா? Are you understanding? Jesus is saying the church that I am going to build will not be weak church. நான் சொல்கிற சபை அப்படிங்கிறது வந்து அது பாதாளத்தை மேற்கொள்கிறது. பாதாளம் அதை மேற்கொள்ளாது. It's not going to be a weak church. இது ஒருபோதும் வலிமை குன்றிய சபையா இருக்காது. But it is going to be so powerful. இது ஒரு வலிமை மிக்க சபையா இருக்கும். That even gates of hell, that means even Satan cannot stand against the church. எந்த பிசாசும் பாதாளத்தின் திறவுகோலும் அதை மேற்கொள்ள போவது இல்லை. It has to fall down. இது பாதாளத்துக்கு முன்பதாக சரிந்து விழும். It has to fall down. சபைக்கு முன்பாக பாதாளம் சரிந்து விழும். You know, Satan falls down or hell falls down before whom? So சாத்தான் முதல்ல விழுந்தனால சபை முதல்ல விழுந்ததா? Before you and me. உங்களுக்கு எனக்கு முன்னாடி. That is who we are. அதுதான் நம்ம. That is who we are. அதுதான் நம்ம. We are powerful people. So நம்ம வந்து வலிமை மிக்க மனிதர்கள். But you know, this man was eating popcorn. அந்த மனுஷன், அந்த கதையில் இருக்கிற மனுஷன் பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. Similarly, we are also eating popcorn. So அதே போல நம்மளும் ஆவிக்குரிய அந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். He didn't know that his ticket covered his breakfast, lunch and dinner. அவருடைய டிக்கெட்ல வந்து காலை மாலை உணவு எல்லாம் அடங்கி இருக்கு அப்படிங்கறது அவர் அறியாம இருந்தாரு. And we don't know what Jesus has done on the cross of Calvary. So நமக்கும் அத போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணார் அப்படிங்கறது தெரியாம இருக்கிறோம். When Jesus died on the cross, எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ, he completely defeated Satan. So சுத்தமாக பிசாசு அவர் மேற்கொண்டு ஜெயித்து விட்டார். And he gave the authority, transferred the authority to us. So அவருடைய அதிகாரத்தை நம்மளுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார். And because he transferred the authority to us, அவருடைய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனால now we have become powerful. So நம்ம அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கனால நம்ம வலிமை மிக்கவர்களா இருக்கிறோம். But the sad story is we don't understand this. இதுல வருத்தமான கதை என்னன்னா நமக்கே அது தெரியறது இல்ல. Instead of hell bowing before us, பாதாளம் சபைக்கு முன்பாக மண்டியிடுறதுக்கு பதிலா we are trembling before the forces of darkness. நம்ம அந்த பாதாளத்தின் வல்லமைகளுக்கு எதிராக நம்ம அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். Who should tremble before whom? யாருக்கு முன்பாக மண்டியிடுகிறது? Devil should tremble. சாத்தான் சபைக்கு முன்பாக மண்டியிடணும். Because we have the authority of Jesus. Because நமக்கு இயேசுவுடைய அதிகாரம் இருக்குது. We are filled with the power of Jesus. நம்ம இயேசுவுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். To understand this in a better way, so இத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு let us understand a policeman. ஒரு போலீஸ்காரரை பத்தி பாப்போம். Have you seen a policeman controlling the traffic? யாராவது போலீஸ்மேன் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? போக்குவரத்து போலீஸ் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? Have you seen him? பார்த்துருக்கீங்களா? Do you think he is a rich man? ஸோ அவர் பணக்காரன்னு நினைக்கிறீங்களா? Do you think he is well educated? ஸோ ரொம்ப படித்தவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Do you think he has rich bank balance? ஸோ அவர் அக்கௌண்ட்டில் நிறையா காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Do you think he comes from a big family? ஸோ அவருடைய பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர். Why does traffic stops when he raises his hands? ஸோ எதுக்கு அவர் வந்து கையை காட்டணும்னு எல்லா டிராஃபிக்கும் நிற்கிது, கண்ட்ரோல் ஆகுது? Even a powerful 36 wheeler
truck also has to stop when he puts his hand. அவர் கையை காமிச்சாருன்னா எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் பெரிய ட்ரக்காக இருந்தாலும் நிற்கிது ஏன்? Even a politician has to stop. பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் நிற்க சொன்னால் நின்று தான் ஆகணும். Even a multimillionaire has to stop. ஈவன் பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். Even a cinema actor has to stop. பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் கை நீட்டினா நிப்பாட்டி தான் ஆகணும். Why? ஏன்? பவர். He has that authority and power. அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால நிற்கிறாங்க. You know, they are not trembling looking at his face. அவருடைய முகத்தை பார்த்து யாரும் They see the authority of the government behind him. அவருக்கு பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டோட அதிகாரத்தை பார்த்து நிற்கிறாங்க. அவருடைய மூஞ்சியை பார்த்து யாரும் நிற்கிறது இல்லை. Similarly, அதே போல like the traffic man, அதே டிராஃபிக் போலீஸை போல we are also weak people. ஸோ நம்மளும் ரொம்ப வலிமை குன்றியவர்கள் தான், சாதாரண மனுஷர்கள் தான். We are also uneducated maybe. நம்மளும் சில பேர் படிக்காதவர்களாக இருக்கிறோம். Maybe we don't know the complete Bible. ஸோ முழு பைபிளை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். Maybe we are not smart in our minds. ஸோ நம்ம ரொம்ப அறிவாளியாக இல்லாமல் இருக்கலாம். But we have been given the authority of ஆனால் Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், I have authority in heaven and earth. இயேசு சொன்னார், பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் எனக்கு He கொடுக்கப்பட்டிருக்கிறது. said, I have all the authority. எனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார். And he told his disciples, now go, இயேசுவின் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க preach போங்க, the gospel. காஸ்பலை சுவிசேஷத்தை அறிவிங்க. Whomever upon you lay your hands, they will be healed. யார் மேல கை வைக்கிறீங்களோ அவங்க சுகமாவாங்க அப்படின்னு சொன்னார். You will speak with authority. அதிகாரத்தோட பேசுங்க. Devils will tremble before you. இயேசு பாதாளம் உங்களுக்கு முன்னாடி, சாத்தான் உங்களுக்கு முன்னாடி அஞ்சி நடுங்குவான். Do you know who you are? உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? Do you know who you are in Christ? இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியுமா? You are a powerful person. நீங்க ஒரு வல்லமை மிக்க மனிதர்கள். Until the time you understand this, இதை புரியாத வரைக்கும் அல்லது இதை புரிகிற வரைக்கும் you are going to be a weak person. இதை புரிகிற வரைக்கும் நம்ம அந்த வலிமை குன்றியவர்களாகவே இருக்கிறோம். There was a time a father and a child were going up in the lift. They were living somewhere in the 36th floor of the building. ஒரு சமயத்தில் அப்பாவும் பையனும் ஒரு பெரிய பில்டிங்கில் 36வது ஃப்ளோரில் வரைக்கும் லிஃப்ட்டில் போகிறாங்க. When they got into the lift, only father and the daughter were there. ஸோ அந்த லிஃப்ட்டில் போகும்போது அப்பாவும் மகனும் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்க. They were having good time. அவங்க நல்ல ஒரு டச்சில் போயிட்டு The இருக்காங்க. lift stopped at another level. ஸோ ஒரு லெவல் போகும்போது லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. Few more people got into. இன்னும் அந்த ஃப்ளோரில் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் அந்த இதில் ஏறுறாங்க And லிஃப்ட்டில். very soon the lift was crowded. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டே போகும்போது லிஃப்ட் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுது. Now the little child அப்போ அந்த சின்ன மக சொல்கிறா, is filled with fear. பயத்தினால இருக்கிறாங்க. அந்த Because all that she could see is the shirts and pants of the uncles standing in the lift. ஸோ அந்த சின்ன பிள்ளை வந்து பக்கத்தில் இருக்கிற வயசானவங்களுடைய பெரிய உருவமாக இருக்கிறவங்கள பார்த்து So பயப்படுறா. she was filled with fear. ஸோ அவள் பயத்தால் நிரப்பப்படுகிறா. Then father bowed down, அப்பா மகள்கிட்ட குனிஞ்சு சொல்கிறாரு. took the girl into his arms, ஸோ அந்த சின்ன மகளை தூக்கி கையில் தூக்குறாரு. and suddenly confidence and smile came upon the ஸோ face of the child. உடனடியாக அந்த மகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் சிரிப்பும் வருது. What changed? என்ன இங்கே மாற்றுதல் நடந்தது? Earlier the child was down on the floor. இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து லிஃப்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா. Everything was blurry, dark, and nothing was clear. ஸோ எல்லாமே பெருசாக சரியாக உருவம் தெரியாமல் சின்ன பிள்ளைக்கு பெருசாக இருந்தது. But the moment she got into the arms of the father, எப்போ அப்பா அந்த மகளை வந்து தன்னுடைய and கையில் she started seeing from that height, ஸோ எல்லா மனுஷனுடைய உயரத்துலேருந்து அவள் பார்க்கும்போது suddenly everything changed. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. Now the question to you, are you looking at everything from this position or from that position? ஸோ நீங்கள் எல்லா காரியங்களையும் அப்பாவோட காலில் இருந்து பார்க்குறீங்களா இல்லை அப்பாவோட கரத்துல இருந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. Bible says, வசனம் சொல்லுகிறது, Ephesians chapter 2 எபேசியர் சாப்டர் 2 and verse 6. Somebody read it. எபேசியர் 2:6. Chapter 2, Ephesians chapter 2. இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். Okay. Bible says like this. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, He raised us up together. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி And made us sit together in heavenly places. ஸோ பரலோகத்தில் அவரோடே கூட உட்கார வைக்கிறார். Now tell me, where are we seated? ஸோ நம்ம எங்கே உட்கார போகிறோம்? Where are we seated? எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? Tell me. Are we on earth or are we there in ஸோ heavenly நம்ம places? பூமியில் உட்கார்ந்துருக்கிறோமா இல்லை பரலோகத்தில் அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறோமா? What does the Bible say? வசனம் என்ன சொல்லுகிறது? Don't believe me, my words. என்னுடைய வார்த்தையை நீங்க நம்ப வேண்டியதில்லை. Believe what the Bible வசனம் says. என்ன சொல்லுகிறது அத நம்புங்க. What is the Bible saying? வசனம் என்ன சொல்லுகிறது? While we were dead in our trespasses and sins, நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரிக்கும்போது He raised us, forgave us, and He raised us from the death ஸோ நம்மளை வந்து மரணத்திலிருந்து அவர் எழுப்பி and made us to sit with Jesus in heavenly places. ஸோ பரலோகத்தில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். So right now we are seated along with Jesus in heavenly places. ஸோ நம்ம இந்த சமயத்தில் பரலோகத்தில் அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறோம். But we don't know that. பட் நம்ம அதை அறியாமல் இருக்கிறோம். Like that man who was eating popcorn, அந்த கதையில் வர்ற மனுஷன் 3 நேரமும் பாப்கார்னையே we also eat popcorn because we don't know where we are seated. ஸோ நம்ம அதே போல் பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படின்னா எங்கே உட்காந்துருக்கிறோம் தெரியாமல். If you look from the heavenly perspective, ஸோ நம்மளுடைய பரலோக பார்வையிலிருந்து பார்க்கும்போது, if you see from there, பரலோகத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது things would look different. ஸோ எல்லா காரியங்களும் வித்தியாசமாக தெரியும். If you look at things from this point, So from here- earth, ஸோ நம்ம பூமியிலிருந்து அந்த காரியங்களை பார்க்கும்போது things will be different. ஸோ அந்த காரியங்கள் வேற வித்தியாசமாக தெரிகிறது. Many are suffering because they look at things from the earthly position. ஸோ அநேகர் வந்து காரியங்களை வந்து பூமியில் பார்வையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். But Jesus said, you are seated in heavenly places. ஸோ இயேசு சொன்னார், நீங்கள் பரலோகத்தில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. We have to see from that position. நம்ம அந்த பொசிஷன்ல இருந்து பார்க்க கடவோம் அப்படி. Everything would be different. ஸோ எல்லா காரியங்களும் மாறுதலா தெரியும். You don't cry, ஸோ நம்ம அழுக வேண்டியதில்லை. but you speak with authority. ஸோ அதிகாரத்தோட பேச கடவோம். You speak with power. பவரோட வல்லமையோட பேசணும். You don't come to the pastor and say, பாஸ்டர்ட்ட வந்து நீங்க சொல்ல வேண்டியதில்லை, Pastor, please pray for me. பாஸ்டர் ப்ளீஸ் போதர் எங்களுக்காக ஜெபம் Oh, பண்ணிக்கோங்க. the devil is troubling me like anything. ஸோ பல பிரச்சனைகள் எங்களை ரொம்ப வாட்டுது. But instead you will say, அதற்கு பதிலாக நீங்க என்ன சொல்லணும்னா, oh devil, ஓ சாத்தானே, you know where I am? நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? I am with Jesus. நான் இயேசுவோட கூட உட்கார்ந்துருக்கிறேன். You are below my feet. நீ என்னுடைய குதிங்காலுக்கு கீழே இருக்கிற. Let us read Ephesians chapter 1. எபேசியர் 1 வாசிப்போம். A beautiful position that we all need to understand. Ephesians chapter 1, எபேசியர் 1 அதிகாரம் last கடைசி last verse. 23 first last First verse. எபேசியர் 1. Okay, let us read last 2 verses, 22 and 23. எல்லாவற்றையும் 22 23. அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். Here it says, Jesus was made the head of the church. இயேசு சொன்னார், இயேசுவே சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று. And we are the body. நம்ம இயேசுனுடைய சரீரமாக இருக்கிறோம். Is that what we read here? எஸ் சார், அதுதான் நம்ம வாசிக்கிறோமா? Does it say the same thing? அதே தான் நான் சொல்றேன். We are the body. நம்ம எல்லாம் ஒரு and Jesus is the head. இயேசு வந்து நமக்கு தலையாக இருக்கிறார். This is my body. இது என்னுடைய சரீரமா And இருக்கிறது. this is my head. அது இயேசுவா இருக்கிறார். You know, head thinks. இயேசுவே No, my சிந்திக்கிறார். you know, thoughts come in my head. ஸோ என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய தலையிலிருந்து வருகிறது. Suppose a mosquito is biting சில சமயங்கள் கொசு என்னுடைய காலை கடிக்குமானால், somewhere here on my knee, ஏதாவது ஒரு கொசு வந்து என்னுடைய முழங்கால கடிக்குது. my mind immediately tells mosquito is biting hand. ஸோ என்னுடைய சிந்தனை உடனே சொல்லும், என்னுடைய drive it away or hit it. முழங்கால ஒரு கொசு கடிக்குது, உடனே அது அடி அப்படி சொல்லி You know, hand doesn't work
on itself. ஸோ கை அப்படிங்கிறது வந்து அதுவாக வேலை செய்கிறது இல்லை. It works according to the thoughts in the brain. ஸோ நம்மளுடைய மூளையிலிருந்து வர்ற அந்த கட்டளைப்படியே கை அப்படிங்கிறது So செயல்படுகிறது. the body is the church ஸோ இந்த முழு சரீரமானது சர்ச்சாக and சொல்லப்படுகிறது. Jesus is the head. இயேசுவே அதுக்கு தலையாக இருக்கிறார். If you see your pastor going in the car, ஸோ உங்களுடைய போதகர் ஒரு காரில் போயிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. you see his head from the window. ஸோ அந்த காரோட விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலை மட்டும் தெரியும். Do you say my pastor's head is going? ஸோ நீங்கள் எங்களுடைய போதகருடைய தலை மட்டும் காரில் போகுதுன்னு சொல்லுவீங்களா? Or do you say pastor is going? போதகர் போகிறாருன்னு சொல்லுவீங்களா? What do you say? என்ன நீங்கள் சொல்லுவீங்க? Huh? பாஸ்டர் இஸ் கோயிங். Wherever pastor's head is, the body also is there. எங்கெல்லாம் போதகருடைய தலை இருக்கோ அவர் அங்கே தான் இருக்கிறாரு. Now, இப்பொழுது we have to find out where our head is. ஸோ நம்மளுடைய தலை எங்கே இருக்கு அப்படிங்கிறத If கண்டுபிடிக்கணும். Jesus is the head இயேசு நமக்கு தலையாக இருந்தா, and we are the body, நம்ம சரீரமாக இருந்தா, let us see where Jesus is. ஸோ இயேசு என்ன சொன்னார்னு பார்ப்போம். Okay. Verse 21. எபேசியர் 1:20. Same. Ephesians chapter எபேசியர் 1. 1:21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. I don't know. I don't know what he read, but here it says, Ephesians chapter 1. I'm reading from verse 20, which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places, far above all principality and power and might and dominion and every name that is named, not only in this world but also in that which is to come. Verses 20 and 21 I read. Yes. It is in display. Yeah? Yeah, it is in display. Okay, where is Jesus? Where is Jesus according to these verses? ஸோ இந்த வசனத்தின்படி இயேசு எங்கே இருக்கிறார்? Where is Jesus? எங்கே இயேசு உட்கார்ந்திருக்கிறார்? Is seated at the right hand of Jesus, Father. பிதாவினுடைய வலது பார்சத்தில் And not உட்கார்ந்திருக்கிறார். only that, அது மட்டும் இல்லாமல் you have to understand very important thing here. இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் He is புரிஞ்சுக்கணும். seated far above all the principalities, powers, dominions, not only in this name but in the ages to come. ஸோ எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. Okay, I'll say it again because this is very important. Where is Jesus seated? ஸோ இயேசு இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? Above all powers, எல்லா அதிகாரத்திற்கு மேலாகவும், above all principalities, எல்லா தத்துவங்களுக்கு மேலாகவும், above all dominions, எல்லா உலகத்திற்கு மேலாகவும், above all might, எல்லா அதிகாரத்திற்கு மேலாகவும், and every name ஒவ்வொரு நாமமும் that is named not only in this world இந்த உலகத்தில் இருக்கிற நாமம் மட்டுமல்லாமல் but also in that which is to come. ஸோ எங்கேருந்து வர்றாரோ அங்கேருந்து அமர்ந்திருக்கிறார். Now I want you to imagine where Jesus is seated. ஸோ நான் உங்களை வந்து இயேசு எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கே இமேஜின் பண்ண சொல்றேன். Jesus is seated so high and above. ஸோ இயேசு எல்லாவற்றத்திற்கும் மேலாக Above உட்கார்ந்திருக்கிறார். all powers, above all authorities, எல்லா அதிகாரத்திற்கு எல்லா துரைத்தனத்திற்கு மேலாக உட்கார்ந்திருக்கிறார். above every other name which is in this world. ஸோ எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தில் இருக்கிறார். Not only in this world but in the ages to come. ஸோ இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் இனி வருங்காலத்திற்கும் மேலாக இருக்கிறார். Jesus is seated so high. ஸோ இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக அமர்ந்திருக்கிறார். Now where is Jesus seated? ஸோ இயேசு எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? Far above. ஃபார் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். Who is Jesus? இயேசு யாரு? Head. நம்மளுடைய தலையாக இருக்கிறார். And then where do you think body will be? ஸோ அவருடைய சரீரம் எங்கே இருக்குது? Huh? Wherever head, there the body is. ஸோ எங்கே தலை இருக்கோ அங்கவே சரீரம் இருக்குது. Do you understand? உங்களுக்கு புரியுதா? So where are we now? ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? Where are we seated? ஸோ எங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்? Where Jesus is. எங்கே இயேசு உட்கார்ந்துருக்கிறோம் அங்கே நம்மளே உட்கார்ந்துருக்கிறோம். Let me give you an example. ஸோ இன்னொரு விளக்கத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன்.
If I am saying I am in the 10th floor இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய ஒரு 10வது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னா, and I say this brother also is with me, ஸோ நானும் 10வது மாடியில் என்னோட இருக்கிற இவர், நான் வந்து இவரோட 10ஆம் மாடியில் இருக்கிறேன்னு சொன்னால், then what does it mean? Where is he? ஸோ அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? 10th floor? 10th ஃப்ளோர். I am in 10th floor and I say he is with me. That means he is also in 10th floor. Tell them. நான் 10வது ஃப்ளோரில் இருக்கிறேன், என்னோட இந்த சகோதரனும் இருக்கிறாருன்னு சொன்னார்னா, நாங்கள் 2 பேரும் 10வது ஃப்ளோரில் இருக்கிறோன்னு அர்த்தம். Bible is saying வசனம் சொல்லுது, Jesus is seated far above everything. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுது. Every power, every எல்லா அதிகாரம், principality, எல்லா துரைத்தனத்திற்கு மேலாக every அமர்ந்திருக்கிறார். name, எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் not only இருக்கிறார். in this present world, ஸோ இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல், even the name that is going to be in the coming ஸோ இனி ages. வரப்போகிற உலகத்திலையும் அதற்கு மேலுள்ள நாமத்துக்கு எல்லாத்துக்கும் மேலாக அவர் அமர்ந்திருக்கிறார். Jesus is above everything. ஸோ எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு உயர்ந்திருக்கிறார். And he says, அவர் சொல்லுகிறார், church is my body. ஸோ சபை என்னுடைய சரீரமாக இருக்கிறது. Then where do you think the church is? ஸோ அப்போ சபை எங்கே இருக்குது? That is our position. ஸோ அது நம்மளுடைய பொசிஷனாக இருக்கு. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. You have to understand that we are seated high above along with Jesus. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா துரைத்தனத்துக்கு மேலாக இயேசுவோட கூட நம்ம அமர்ந்திருக்கிறோம். We are not below things. ஸோ நம்ம அவருக்கு கீழே இல்லை, எல்லாத்துக்கும் மேலாக அமர்ந்திருக்கிறோம். Okay. Now verse 22. 22வது வசனம் வாசிப்போம். What does it say? எபேசியர் 1:22. 122. And hath put all things under his feet. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. And gave. Everything is under head or under feet? எல்லாமே அவருடைய தலைக்கு கீழே இருக்கா, சரீரத்துக்கு கீழே இருக்குதா, பாதங்களுக்கு கீழே இருக்குதா? Okay. Everything is under the feet. Okay. Now where would be the feet? To the body or to the head? ஸோ அப்போ எல்லாவற்றும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறா. அப்போ பாதம் வந்து சரீரத்தில் இருக்கா, தலையில் இருக்குதா? And who is the body? ஸோ அந்த சபை சரீரம் என்பது என்ன? Church. We are all church. Huh? சபை. Now I want you to tell me what are they saying. நோ, சபை அதாவது வசனம் 22 என்ன சொல்லுது? Feet, everything is under the feet. And where is the feet? Head or body? எல்லாமே வந்து வசனம் சொல்லுது பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு. அப்போ பாதம் எங்கே இருக்குது? சரீரத்தில் இருக்கிறா, தலையில் இருக்குதா? சரீரம். So and who is the body? ஸோ சரீரம் என்பது யாரு? சபை. Church. Now tell me, under whom everything is under? ஸோ அப்போ எதுக்கு கீழே எல்லாமே வந்து கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது? சபைக்கு. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. You have to believe this. ஸோ இதை நீங்கள் நம்பணும். Now let us say like this. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், Everything is under my foot. எல்லாமே என்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. Everything is under my feet. எல்லாம் என்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. Because Jesus is my head. பிகாஸ் இயேசு எனக்கு தலையாக இருக்கு. Because Jesus is high and lifted up and seated in the heavenly places, I am also there. ஸோ எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கு மேலாக பரலோகத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால, நானும் அவர் கூட இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு பாதத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்குது. And everything obeys me. எல்லாம் என்னுடைய கட்டளை கீழ்ப்படியுது. That is my position. அது என்னுடைய பொசிஷன். Do you understand what is your position? உங்கள் என்ன சொல்கிறேன்னு உங்களுடைய பொசிஷன் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா? To make you to better understand, இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறேன். I'll give you another example. ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். There was an old widow. ஸோ ஒரு காலத்தில் வந்து ஒரு ஏழை விதவை இருந்தா, ஒரு பழைய விதவை இருந்தாங்க, வயசான விதவை இருந்தாங்க. She had only one son. ஸோ ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு, Grown up son. ஸோ நல்லா வளர்ந்த பையன் அவருக்கு. One day this son had to join military forces. ஸோ ஒரு நாள் அவருடைய அந்த பையன் வந்து இராணுவத்தில் சேர்றது போல இருந்தது. And there was nobody to take care of this old woman. ஸோ அவர் இராணுவத்தில் சேர்ந்தா இவங்க அம்மாவை அந்த விதவையை யாரும் அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க. Only the villagers. ஸோ அது அந்த கிராமத்துக்காரங்க மட்டும்தான். While this young man was joining the military, he promised his mother. அவர் இராணுவத்தில் சேர போகும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு
உறுதி கொடுத்துருக்கிறாரு. Mama, every month after getting my salary, I will send you money. ஸோ ஒவ்வொரு மாதமும் எனக்கு சம்பளம் வந்தோடனே நான் உங்களுக்கு காசு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு. 1 month passed. ஒரு மாதம் கடந்தது. He went to the bank, made a check and sent to his mother. ஸோ அந்த ஒரு மாதம் சேலரி வந்த உடனே பேங்க்கில் போய் செக் போய் அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டாரு. 10,000 rupees. 10,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறாரு. Second month again he sent 10,000 rupees. ரெண்டாவது மாதமும் 10,000 ரூபா அனுப்புகிறாரு. Like this for whole 1 year he sent 10,000 ஸோ இதை rupees. போல் மாதம் 10,000 ரூபா அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. And after 1 year he got holiday, ஸோ vacation. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து விடுமுறை வருது. With lot of excitement he wanted to go and see his mother. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட அவன் மிலிட்டரியிலேருந்து அம்மாவை பார்க்க வர்றாரு. When he approached the village and saw his mother அவர் கிராமத்துல இருந்து அங்கே அம்மாவை பார்க்கும்போது, from a far distance, கொஞ்சம் தூரத்துல இருந்து அங்கே அம்மாவை பார்க்கும்போது he was shocked ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. because house was in a broken condition. ஆனால் வீடு வந்து ரொம்ப உடைஞ்ச நிலையில் இருக்குது. Mother was weak and sick. ரொம்ப நோய்பட்டு முடியாமல் இருக்கிறாங்க அவங்க He அம்மா. ran to his mother. ரொம்ப அம்மாவை நோக்கி ஓடி போகிறாரு. He said, "Mother, what happened?" ஸோ என்ன ஆனது உங்களுக்கு அப்படி சொல்லி அம்மாவை பார்த்து "What கேட்குறாரு. happened, mama?" என்ன ஆனது உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. Mother started to cry. ஸோ அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. "Son, மகனே, you forgot all your promises. ஸோ நீ உன்னுடைய எல்லா உறுதியும் மறந்துட்ட. You அப்படி did not send me any paisa, any money. நீங்க சொன்ன உறுதி கொடுத்தது போல எந்த பைசாவும் எனக்கு You அனுப்பல. totally forgotten me." ஸோ மொத்தமா என்ன மறந்துட்ட அப்படின்னு அம்மா சொல்றாங்க. And this son got shocked. ஸோ இந்த மகன் அதிர்ச்சி அடைகிறான். "No, mama, I sent you 10,000 rupees every month." இல்ல மாமா, அம்மா நான் ஒரு மாசமும் 10,000 ரூபா நான் உங்களுக்கு அனுப்புனேனே. While talking to mother, he stepped inside. ஸோ He stepped inside the house. ஸோ பேசிட்டு இருக்க போகும்போதே அவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. And the moment he went inside, he was shocked. எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. You know why? ஏன் தெரியுமா? All the checks he was sending, mother put them on the wall, framed and put them on the ஸோ wall. என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, அவர் மாசம் 10,000 ரூபா செக் அனுப்புனதை ஒன்னையும் ஃப்ரேம் மாட்டி அவங்க செவத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. That paper check had 10,000 rupees in it. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமும் 10,000 ரூபா செக் உள்ளதை மாட்டி வச்சிருக்கிறாங்க. But mother did not understand what to do with that. அந்த அம்மாவுக்கு அந்த செக்கை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. She was simply pasting them on the wall. ஸோ சிம்பிளாக வந்து அந்த செக்கை வந்து பேஸ்ட் பண்ணி, அதாவது செவத்தில் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. And this woman was starving. ஸோ இந்த அம்மா வந்து பசியில் இருக்கிறாங்க. Now tell me, what is the reason? ஸோ என்ன காரணமாக இருக்கும்? Is it not because son was sending money, or is it because she did not know how to encash the check? இது மகா பணத்தை சென்ட் பண்ணாமல் இருந்ததுனாலயா, இல்லை அவங்களுக்கு செக்கை பணத்தை பணமாக மாற்ற முடியாமல் இருந்ததுனாலயா, தெரியாமல் இருந்தனாலயா? Bible says வசனம் சொல்லுகிறது, God gave us authority. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God gave us authority. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். He placed us in the heavenly places. நம்மளை பரலோகத்தில் உட்கார வைத்திருக்கிறார். He gave us so much authority. ஸோ மிகவும் அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, When you get connected with heavens ஸோ எப்போ நம்ம பரலோகத்தோட கனெக்ட் பண்ண போகும்போது, and you speak on this earth, இந்த பூமியில் நாம் பேசும்போது things will start manifesting. ஸோ திங்ஸ் காரியங்கள் நீங்கள் சொன்னபடி நடக்க ஆரம்பிக்கும். But when you are not connected to heavens, ஸோ நம்ம பரலோகத்தோட சரியாக பொருந்தாமல் இருந்தோம்னா, because of your poor knowledge and poor understanding, நம்மளுடைய அறியாமையினாலையும் நம்ம சரியான விதத்தில் பரலோகத்தோட not கனெக்ட் பண்ணாம knowing what இருந்தோம்னா, my position and what my authority is, என்ன நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்களோ உங்களோட பொசிஷன் அறியாமல் இருந்தீங்கன்னா, we are going to starve in this world. இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுவோம். We are going to be weaklings. ஸோ நம்ம வலிமை குறைந்தவர்கள் ஆயிடுவோம். We are going to suffer. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். But this is not the plan of God. ஆண்டவருடைய திட்டம் அது When அல்ல. Jesus died on the cross, இயேசு சிலுவையில் மரிக்கும் போது he defeated the devil ஸோ சாத்தானை குதுங்காலி கீழே மிதித்தார். and he made him to come under our feet. ஸோ சாத்தானை நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்தார். Now devil has no more power over us, சாத்தான் நம்ம மேலே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. but you have. ஆனால் நீங்கள் அதிகாரம் அவனுக்கு மேலே You அதிகாரம் and I have power over the devil. ஸோ நம்ம எல்லாரும் சாத்தானுக்கு மேலே அதிகாரம் பொருந்தியவங்களா இருக்கிறோம். As long as we don't understand this, எது வரைக்கும்னா, அது அறியாமல் இருக்கிற வரைக்கும் we are going to suffer. கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். Like mother, அந்த அம்மாவை போல many what they do is they take their Bibles ஸோ
நிறைய அந்த அம்மாவை போல என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொருத்தரும் நம்ம பைபிளை எடுத்துக்கிறோம், put a nice cover over their Bible நல்ல ஒரு பைண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். and put it on the shelf. ஸோ பாத்திரத்தில் அலமாரி மேலே வச்சிடறோம். They don't know what is there. ஸோ அதில் என்ன இருக்குது நமக்கு தெரியறது இல்லை. You must understand what is here in the Word of God. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். Let us read another passage from இன்னொரு the வசனத்தை Bible. வாசிப்போம். I'm going to close in a minute. ஒரு சில நிமிடங்களில் முடிக்க. John's Gospel, யோவான் chapter 8. யோவான் 8. Jesus is saying like this. Verse 31. 31. யோவான் 8:31. What did Jesus say? What did Jesus say there? If you hold to my teaching, you are really my disciples. You will be my disciples. Okay? Yeah. And verse 32? 32. 32. You will know the truth. The truth will set you free. If you know the truth, The truth will set you the truth will set you free. Yeah, 32. If you know the truth, சத்தியத்தை அறிவீர்களானால், only if you know the truth, சத்தியத்தை மாத்திரமல்ல, not the truth in the Bible, வசனத்தில் உள்ள உண்மையே அல்ல. not there is so much truth in the Bible, ஸோ இதில் நிறைய உண்மைகள் இருக்கிறது, but this will not set you free. இது உங்களை விடுதலை ஆக்காது. Only what you understand, நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும். only that truth will set you free. ஸோ அந்த நீங்கள் அறிஞ்சிருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். Are you understanding? There is so much truth in the Bible, ஸோ வசனத்தை பைபிளில் நிறைய சத்தியங்கள் but that இருக்குது. will not help you அது எதுவும் உங்களுக்கு உதவாது, because you don't understand it. ஏன்னா அதை நீங்கள் அறிஞ்சுக்கிடல, புரிஞ்சுக்கிடல. Only the truth that you understand எந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கியிருக்கீங்களோ will set you free. அது மட்டும்தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். Are you getting me? உங்களுக்கு புரியுதா? Are you understanding? The truth that you understand, எந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கியிருக்கீங்களோ, if you know this much truth, உங்களுக்கு இந்த அளவு தான் சத்தியம் தெரியும்னா, if you know this much word of God, இந்த அளவு தான் கர்த்தருடைய வார்த்தை தெரியும்னா, if you know only this much truth from the word of God, ஸோ கர்த்தருடைய பைபிள்ல இருந்து கொஞ்ச அளவு சத்தியம் தான் உங்களுக்கு தெரியும்னா, you will have only this much freedom. கொஞ்ச அளவு தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். If you know this much of truth, நீங்க நிறைய சத்தியத்தை then அறிஞ்சிருந்தீங்கன்னா, how much freedom we will enjoy? ஸோ நீங்க எவ்வளவு விடுதலை உணர்வீங்க? This much freedom. இந்த அளவுக்கு ஃப்ரீடம். Hallelujah. ஆமென். Learn to understand. ஸோ சத்தியத்தை உணர முயற்சி பண்ணுங்க. Before I close, முடிக்கிறதுக்கு முன்னாடி I want to demonstrate an example before you. ஸோ ஒரு Pastor, with your permission, I'll take 5 more minutes. I want 3 young people come here. ஒரு 3 பேர் முன்னாடி வாங்க. 3 young people. ஒரு 3 பேர் முன்னாடி. Okay, 2. Even if 2 are there. 2 பேர் இருந்தா கூட போதும். Okay, 1. வாங்க, ஒரு ஆள் கூட. 1, 2, 1. Anybody is here? That young man, you come. You also come. 3 of you come. I want to illustrate something important. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். Okay, you are a tall man, stand in the front. And behind him 2 others. Okay, behind him. Okay, hide behind him. Okay, how many people you see? எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க? You see only 1 person. ஒன்லி ஒரு ஆள் தான் நீங்கள் அங்கேருந்து பார்க்க முடியும். Your name, sir? பேர், உங்கள் பேர் என்ன? Huh? ஐசக். Isaac. This is Isaac. Yeah. Okay, this is the body of Isaac. இது அவருடைய சரீரமா இருக்கு. ஐசக் You உடைய see his சரீரம். eyes, you see his nose, you see his hands and legs. நீங்க அவருடைய தலை, கண்ணு, உடம்பு எல்லாத்தையும் பார்க்க முடியும். This is the man Isaac. இது அவர் ஐசக். But he is not just his body. இது இவருடைய சரீரம் மாத்திரமல்ல. You know, if I pull out, there is a soul inside of him. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் உருகணும் அப்படின்னம்னா அவருடைய ஆத்மா வருது. And not only soul, ஆத்மா மாத்திரம் இல்லை, there is a spirit inside of him. அவருடைய ஆவியும் பின்னாடி இருக்குது. But when they go back to their places, ஸோ அவங்களுடைய இடத்துக்கு போகும்போது you see only 1 person. ஒன்லி 1% தான், நான் ஐசக் மட்டும் தான் பார்க்க முடியும். But this person has a soul, இந்த பர்சனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, and also a spirit, ஆவியும் இருக்குது, and of course the body. சரீரமும் இருக்குது. Body, soul,
and spirit. சரீரம், ஆத்துமா, ஆவி. We understand what body is. நமக்கு சரீரம் அப்படின்னா என்னன்னு தெரியும். Body is what we eat, what we see, what we, where we walk. ஸோ சரீரமானது சாப்பிட்றதுக்கும் எங்கே நடக்கிறதுக்கும் வேலைகளை செய்கிறதுக்கும் உதவுது. But what is this soul? இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன? No. Soul. Soul. This is Atma. Spirit. This is spirit. Spirit means ஆவி. What is soul? Soul means ஆத்மா. ஆத்மா in Tamil. Okay, what is spirit? ஆவி. Avi in means Tamil. Spirit. Spirit. Soul means? Soul means ஆத்மா. Atma means what? Soul. In English, soul, sir. SOUL. Spirit and? Spirit, soul, body. Body. Okay, Body, spirit. soul, spirit. Yeah. In Tamil, this is? ஆத்மா. Atma. But actually, Atma means spirit. Yes. Okay, in Telugu it is spirit. Yeah. Okay, now whatever. What is soul? ஆத்மா அப்படிங்கிறது என்ன? What is soul? ஆத்மா அப்படிங்கிறது என்ன? And what is spirit? ஆவி அப்படிங்கிறது என்ன? Now let us understand this. நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். Okay, a man's life is led by his mind. ஒருவனுடைய வாழ்க்கை வந்து அவருடைய ஆத்மாவின் படி நடந்தா, Whatever you think, என்னெல்லாம் நம்ம திங்க் பண்ணுறோமோ that you will do. அதை நம்ம பண்ணுவோம். Am I saying correct? சரியா சொல்கிறேன்னா, What you think, நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ, if your mind says, உங்களுடைய புத்தி எதை சொல்லுதோ, after the church, சபைக்கு போனதுக்கு அப்புறம் I will go and have biryani. நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. Then this body will take you to the biryani hotel. ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட சரீரம் வந்து உங்களுடைய பிரியாணி சாப்பிட எடுத்துகிட்டு போகுது, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. So as you decide in your soul, ஸோ நீங்கள் ஆத்மாவோட எதை முடிவு பண்ணுறீங்களோ, you will live. ஸோ அதன்படியே நீங்கள் நடப்பீங்க. Okay, your body works according to the direction of your mind. சரி, உங்களுடைய சிந்தனை யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன யோசிக்குதோ அதன்படி உங்களுடைய சரீரம் வேலை செய்யும். So through body he sees, looks at things, நம்மளோட சரீரம் பார்க்குது, he understands, ஸோ அதை புரிஞ்சுக்கிடுது, he sees what is best for his life. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது அப்படிங்கிறத உணருது. Oh, I should make a lot of money. ஸோ நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். I should wear good clothes. நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தணும்னு நினைக்கிறோம். I should buy a good car. ஸோ நல்ல ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். His body feels like that. ஸோ நம்முடைய சரீரம் அந்தபடியாகவே உணர்கிறது. And this mind receives from the body. ஸோ இந்த சவுல் அப்படிங்கிறது அந்த நம்ம ஆத்மா அப்படிங்கிறது நம்ம சரீரத்திலேருந்து உணருது. Soul is nothing but mind, will and emotions. ஸோ நம்ம ஆத்மா அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கிறதும் நம்மளுடைய வில்லிங்னஸும் நம்மளுடைய உணர்ச்சியுமா இருக்கிறது. As your mind thinks, so you will act. ஸோ சரீரம் ஆத்மா என்ன நம்ம யோசிக்கிறோமோ அதன்படியே சரீரம் செய்யுது. Then what about spirit? ஸோ இங்கே ஆவியுடைய வேலை என்ன? Nothing. ஒன்றும் கிடையாது. But man was not created like this. ஆனால் மனுஷன் இந்த பிரகாரமாக உருவாக்கப்படலை. Man actually was created like this. Now you come here. இந்த விதமாக மனுஷன் உருவாக்கப்படுறான். Turn to my side, brother. You turn this side. Now, who is in the front? ஸோ நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா? ஸ்பிரிட், ஆவி. Spirit. And this is your name? ஜெயசுதன் சார். Jayasudan. My brother Jayasudan, you are God now. ஓகே சார், தேங்க்யூ. Okay? He is God now. So, he designed human beings so that God is a spirit. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். Man also has a spirit. மனுஷனுக்கும் ஆவி உண்டு. God wanted man's spirit to get from God the spirit. ஸோ கர்த்தர் எந்த விதமாக மனுஷனை டிசைன் பண்ணியிருக்காருன்னா கர்த்தருடைய ஆவியிலிருந்து மனுஷனுடைய ஆவி ஒரு ஜாயின்ல இருக்கும். Man is expected to receive from God through the spirit. ஸோ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா கர்த்தர்கிட்ட இருந்து மனுஷனுக்கு ஆவி மூலமாக வெளிப்படுத்துறாரு. And transfer that to his mind. அதை வந்து அவருடைய மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. And ask body to live accordingly. அதன்படி சரீரம் ஒத்துழைக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிறாரு. Receive from God. Come on, shake hand. Receive from God. ஆண்டவர்கிட்ட இருந்து மனுஷனுடைய ஆவியில போகுது. Transfer it to mind. ஸோ அது அப்படியே ஆத்மாவுக்கு போகுது. And then body will act accordingly. அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சரீரம் ஒத்துழைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். This is the divine order. ஸோ இதுதான் ஆண்டவர் படைச்ச ஒரு விதம். Man should get revelation from God. ஸோ மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்படுத்துதல்களை பெறணும்னு நினைக்கிறார், ஆவியில பெறணும்னு நினைக்கிறார். Whatever
spirit understands from God's spirit, நம்மளுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியிலிருந்து என்னென்னலாம் புரிஞ்சுக்கிறதோ that he will fill in his mind. ஸோ அதை வந்து மனுஷனுடைய ஆத்மா உணருது. Mind also is called as heart. ஸோ மனுஷனுடைய ஆத்மா வந்து இருதயம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ நம்முடைய இருதயம் எதைப்படி நிரப்புதோ ஸோ அதன்படி சரீரம் ஒத்துழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Now everything is reverse. ஆனால் நம்மளுடைய சரீரத்தில் எல்லாம் We are வேற மாதிரி இருக்குது. not living by the spirit. We are not living by the spirit. ஸோ நம்ம ஆவி பிரகாரமா வாழ்றதில்ல. We have completely turned everything, ஸோ நம்ம reverse. ரிவர்ஸ் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கறத ஆவியில வாங்கி Instead of living like this, ஆண்டவர் எதிர்பார்த்த விதமா வாழ்றத he made விட்டுட்டு it turn, யோ, and he made it turn, and he made it turn. நம்ம இந்த Now he activated his body, நம்ம சரீரத்தை வேலை செய்ய விட்டுட்டு and through his body he cannot receive anything from God. ஸோ நம்ம சரீர பிரகாரமா ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. God come here. சரி சார். Okay. Now do you think body gets anything from God? ஸோ நான் ஆண்டவர்கிட்ட இருந்து என்னுடைய மனுஷனுடைய சரீரம் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியுமா? Can body receive anything from God the Spirit? மனுஷனுடைய சரீரத்திலிருந்து ஆண்டவருடைய ஆவியிலிருந்து எதுவும் Tell me yes or no. No. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. He cannot. யா. Because now to make you understand, can current flow through wood? Can electricity flow through இதை உங்களுக்கு wood? புரிஞ்சுக்கிற விதமா கரண்ட் வந்து மரத்தின் வழியா பாயுமா? நோ. No. Why? ஏன் பாயாது? Because it cannot receive. இது என்ன ரிசீவ் மரத்தில் வந்து கரண்ட்டை பிடிச்சிக்கிட முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. We say wood is not conducive. Electricity cannot pass through wood. ஏன்னா அந்த மரத்தின் வழியா கரண்ட் வந்து பாஸ் பண்ண முடியாது. So also anything from the spirit cannot be received into the body. அதனால கர்த்தருடைய ஆவியிலிருந்து மனுஷனுடைய சரீரத்தில் எதுவும் புரிஞ்சுக்கிட முடியாது. So he is totally disconnected now. ஸோ எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. Now in his mind, ஸோ அவருடைய ஆத்மாவில் whatever he thinks is right, ஸோ எதெல்லாம் அவருக்கு சரின்னு தெரியுதோ, whatever he feels is right, எதெல்லாம் சரின்னு அவருக்கு தெரியுதோ, whatever he feels is good, எதெல்லாம் அவருக்கு நல்லதுன்னு தெரியுதோ, he will pass it on to his mind. ஸோ அதை வந்து அவருடைய மைண்டுக்கு ஆத்மாவுக்கு பாஸ் பண்றாரு. And spirit has no business in this entire. ஸோ இந்த விஷயத்துல ஆவிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. So man is totally disconnected from God. ஸோ மனுஷன் வந்து சுத்தமா கடவுள்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஒரு தொடர்பே இல்லாம இருக்கிறான். This is called as carnal man. இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலைமை. But the original creation, ஆனா ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா, original creation, this is how God created human beings. ஸோ இந்த விதமா முதல்ல ஆவி, ரெண்டாவது ஆத்மா, அதற்கு ஏற்ற மாதிரி சரீரம் செயல்படுற மாதிரி ஆண்டவர். Receive from God. ஸோ ஏன் சரீர ஆண்டவருடைய ஆவியிட்ட இருந்து ஆவியில உணர்த்தப்பட்டு. This is called as living by faith. ஸோ இதுதான் வந்து விசுவாசத்தில் வாழ்ற வாழ்க்கை. This is called as living through the spirit. ஸோ இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. This is called as a spiritual man. இதுதான் ஆவிக்குரிய மனுஷன். He receives from the spirit of God, ஆண்டவருடைய ஆவியிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு fills his mind with ஸோ the discernments and அதை understanding, ஆத்மாவுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி and then he acts them out. அதற்கு ஏத்தார் போல சரீரத்தை ஒத்துழைக்க வைக்கிறது தான். My dear beloved, we should be like this. ஸோ நம்ம இந்த பிரகாரமாகவே இருக்கணும். Man is expected to live by revelation, not by sight. ஆண்டவர் வந்து மனுஷன் வந்து வெளிப்படுத்துதல் மூலமாக வாழணும்னு நினைக்கிறாரு. நம்முடைய சாதாரண சரீர பிரகாரமான பார்வையில் வாழணும் அவர் நினைக்கிறது இல்லை. Anything you receive from God, you have to obey. ஸோ கர்த்தர்கிட்டருந்து என்னெல்லாம் நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறீங்களோ அதன்படி நம்ம கட்டாயமாக கீழ்ப்படியணும். And then you will have victorious life. ஸோ அப்படின்னா தான் நமக்கு ஒரு வெற்றிக்குரிய வாழ்க்கை இருக்கும். Hope you understood. புரிஞ்சதா உங்களுக்கு? Thank you, brothers. This is the story of a fallen man being restored by the Spirit of God. ஸோ இதுதான் விழுந்து போன மனுஷனுடைய நிலையை ஆண்டவர் கட்டின ஒரு விதம். So do you want to activate your spirit? ஸோ உங்களுடைய ஆவியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Or do you want to live by your, what do you call, பாடி, eyes,
your taste buds. ஸோ நீங்கள் ஒரு சரீர பிரகாரமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, ஆவிக்குரிய பிரகாரமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? I want a handsome husband. எனக்கு நல்ல ஒரு அழகான மணமகன் வேணும். I want a beautiful girl. எனக்கு ஒரு நல்ல அழகான மனைவி வேணும். Girl should has long hair. பெரிய நீளமான முடி வச்சது போல. She must have big eyes. ஸோ பெரிய கண்ணு வேணும். You are thinking everything here. ஸோ எல்லாமே நம்ம சரீர பிரகாரமாக யோசிக்கிறோம். Through your senses. ஸோ நம்மளுடைய உணர்ச்சிகள் மூலமாக நம்ம Not யோசிக்கிறோம். through your spirit. ஆவி பிரகாரமான யோசிக்கிற அல்ல அது. When you go to God and connect Him through the spirit, ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அவரோட ஆவி மூலமாக நீங்கள் சரியாக தொடர்பு கொள்ளும்போது it is simple like connecting to the internet. ஸோ இது ஒரு இன்டர்நெட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற விதமாக கனெக்ட் ஆகுறது. When you are connected to the internet, you downloads can happen. நம்ம எப்போ ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோமோ நம்மளால If you எல்லாத்தையும் are not டவுன்லோட் பண்ண முடியும். connected, your phone will say no internet, no internet. இப்போ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலன்னா நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. Are you connected to God? நீங்கள் ஆண்டவரோட தொடர்பில் இருக்கீங்களா? Know the truth, உண்மையை அறிஞ்சுக்கோங்க. and that truth will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். May God bless this word. ஆமென். Thank you. Thank you. Thank you everyone. Hope I tried my level best to make you understand. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி And பண்ணியிருக்கிறேன். hope you understood. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். Because of the language barriers, it was difficult, but ஸோ இந்த hope மொழி you பிரச்சனை understand. என்னால் புரிய வைக்கிற கஷ்டமாக இருக்குது. Thank you. Thank you, brother, for Thank you. translation. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். ஹalleluya. அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஜீசஸ். எல்லாம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையிலேயே நம்மோடு சொன்னார். அவர் நம்மோடு இருக்கிறாரு. ஆனால் நான் அவரோடு இருந்து நடந்தேன்னா உன்னுடைய பாதத்துக்கு கீழே அவன் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீர் என்னோடு இருக்கிறீர், நான் உம்மோடு கூட சொல்லுங்க, நான் உம்மோடு கூட இருந்துடுவேன். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. சொல்லுவீங்களா? என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா. என்னோடு நீ வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. எல்லாரும் கை தட்டி பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இசையா, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னோடு நீர் இருப்பதே
வாழ்வின் மேன்மையா என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா நீ மாத்து சாலையா நீ சூப்பு சாலையா நீ தோடு சாலையா நீ நீட சாலையா நீ மாத்த சாலையா நீ சூப்பு சாலையா நீ தோடு சாலையா நீ நீட சாலையா நீ உந்தே நாக்கு சாலையே செய்யா நீ வெண்டே நேர உண்டாதே செய்யா சொல்லுவோம் நீ உண்டே நாக்கு சாலையே செய்யா எஸ் ஆமென் நீ வெண்டே நேர உண்டாதே செய்யா நீ மாத்த சாலையா நீ சூப்பு சாலையா நீ தோடு சாலையா நீ நீட சாலையா நீ மாட்ட சாலையா நீ தோடு சாலையா நீ நீட சாலையா நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா அவரை பின்பற்றுகிறவனுக்கு எல்லாம் பாதத்துக்கு கீழே வரும் பின்பற்றி நான் வருவேன் ஏசையா நீ போதும் ஏசையா நீ நீ பார்ப்ப போதும் அன்பு போதுமையா உம் பார்வை போதுமையா உம் பார்வை போதுமையா உம் இருந்தா போதுமையா உங்க அன்பு போதுமையா நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா நல்லா சொல்லுங்க இருந்தால் எனக்கு போதுமே செய்யா உம்மை பின்பற்றி நானும் வருவேன் ஏசையா அவரை பின்பற்றி அவர் இருக்கிற இடத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன் நம்முடைய சிந்தையில அவர் எங்க இருக்கிறார்னா பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் ஆமென் சொல்லுங்களேன் உங்களுக்கு ரொம்ப புரியும்படி ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்க தரையிலிருந்து பார்க்கறதற்கும் ஒரு 15 மாடி கட்டடத்துக்கு உயரத்திலிருந்து கீழே பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் ஆமென் சொல்லுங்களேன் கீழிருந்து மேலே பார்க்கறதுக்கும் அல்லது கீழிருந்து கீழே பார்க்கறதுக்கும் மேலிருந்து கீழே பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஆமென் சொல்லுங்களேன் நீங்க ஒரு 15 மாடி 20 மாடிக்கு மேலே போய் நின்று கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் எறும்பு மாதிரி தெரியும் ஆமென் சொல்லுங்களேன் ஆனா அதே இது நீங்க கீழே ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா உங்களை விட பெரிய ஆளா தெரியும் ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா அவர் உன்னதத்தில் இருக்கிறார் ஆமென் சொல்லுங்களேன் எபேசியன்ஸ் 1:21-22-23 21 22 23 சொல்றார் அவர் உன்னதங்களிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் ஆமென் சொல்லுங்க நாம் அவரோடு இருந்தோம்னா அவர் பார்க்கிறது மாதிரி பார்ப்போம் ஆமென் சொல்லுங்களேன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பொடி கடுகு போல பார்ப்போம் ஆமென் சொல்லுங்க நமக்கு விரோதமா பேசுறவங்களுடைய சத்தம் கூட நமக்கு என்ன செய்யாது கேட்காது அல்லேலூயா நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் பார்வை மாறணும் அவரோடு நான் இருக்கிறேன் ஆமென் சொல்லுங்களேன் நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு எந்த கவலையும் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க நான் உம்மோடு இருக்கிறேன் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க நான் உங்களோடு இருக்கிறேன் எனக்கு எதுவும் எனக்கு என்னைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பாப்பா என்னைய ஒன்றும் பண்ண முடியாது சத்தமா சொல்லுங்க பிசாசே சாத்தானே நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படி சொல்லுங்க சொல்லுங்க ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது நான் இருப்பது அவரோடு ஹல்லேலூயா அந்த உணர்வு தான் உங்களை உயர்த்தும்
அந்த உணர்வு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த உணர்வு தான் உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கும். கூனி குறுகி போகல, கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஹalleluya. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா சொல்லுங்க. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா. இன்பமானாலும் துன்பமானாலும் எது வந்தாலும் எனக்கு என்ன, நான் உம்மோடு கூட. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மோடு கூட வருவேன் ஏசையா. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, நான் உம்மோடு கூட வருவேன் ஏசையா. உங்க பார்வை மட்டும் போதும். சொல்லுங்க, உங்க வார்த்தை போதும். நீங்க என்னோட இருக்கிறீங்கிற ஒரு உணர்வு போதும். உங்க அன்பு போதும். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எங்க பொசிஷனை சொல்லுங்க, எங்க பொசிஷனை, எங்க நிலைமைய எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட உங்களுடைய அருமையான மகன் மூலமாய் பேசினதற்காக, உணர்த்தினதற்காக நன்றி. உம்மோடு நாங்கள் எங்கள் ஆவியில ஸ்பிரிட்ல தொடர்பு கொண்டு எங்க சரீரத்தின் மூலமா அதை செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சரீரம், ஆத்மாவும் சரீரமும் சொல்றதெல்லாம் கேட்டு ஆவி மனுஷன் செத்து போன நிலைமை மாறட்டும். ஆவி சொல்றது ஆத்மாவும் சரீரமும் கேட்டு கீழ்ப்படியட்டும். அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.